ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருவதுண்டு. ஆனால் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் அனைவராலும் கடைபிடிக்க முடியாது. எந்த மாதத்தில் ஏகாதசி விரதம் இருந்தாலும் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு மாதத்தில் வரும் ஏகாதசியின் விரதம் இருந்தால் மட்டும் வருடம் முழுவதும் வரும் 24 ஏகாதசி விரதங்களையும் கடைபிடித்த பலன்கள் கிடைத்துவிடும். அப்படி மகா புண்ணிய பலனை தரக்கூடியதுதான் நிர்ஜல ஏகாதசி. ஏகாதசிகளில் மிகவும் முக்கியமான ஏகாதசியாக கருதப்படுவது நிர்ஜல ஏகாதசி. இது இந்து மதத்தில் மிக முக்கியமான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளை பெருமாளை வேண்டி பக்தர்கள் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கடுமையான விரதத்தை மேற்கொள்கின்றனர். இந்த விரதம் மிகவும் கடினமானதாக கருதப்படுகின்றது. ஏனெனில் இது மற்ற 24 ஏகாதசிகளின் ஆன்மீக பலனை தருகின்றது. நிர்ஜல என்றால் தண்ணீர் இல்லாமல் என்று பொருள். நிர்ஜல ஏகாதசி விரதம் தண்ணீர் மற்றும் எந்த விதமான உணவும் இல்லாமல் அனுசரிக்கப்படுகின்றது. நிர்ஜல ஏகாதசி விரதம் கடுமையான விரத விதிகள் காரணமாக அமைந்து ஏகாதசி விரதங்களில் கடினமானதாக கருதப்படுகின்றது. நிர்ஜல ஏகாதசி சேஷ்ட மாதத்தில் சுக்லபட்சத்தில் ஏகாதசி திதியில் வருகின்றது. இந்த ஆண்டில் நிர்ஜல ஏகாதசி ஜூன் 6 அன்று அனுசரிக்கப்படும். ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை 4:53 மணிக்கு துவங்கி ஜூன் 7ஆம் தேதி காலை 6:45 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதற்கு பிறகு துவாதசி துவங்குகிறது. இதனால் நிர்ஜல ஏகாதசி விரதம் இருக்கும் பக்தர்கள் ஜூன் 6ஆம் தேதி முழுவதும் விரதம் கடைபிடித்து ஜூன் 7ஆம் தேதி காலை 7 மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பாரணையை ஹரிவாசரத்தின் போது செய்யக்கூடாது. விரதத்தை முடிப்பதற்கு முன்பு ஹரிவாசரம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும். ஹரிவாசரம் என்பது துவாதசி திதியின் முதல் கால் பகுதி நேரமாகும். விரதத்தை நிறைவு செய்த பிறகே பக்தர்கள் தண்ணீர் அருந்த வேண்டும். புராணத்தின்படி பாண்டவர்களில் ஒருவரான பீமன் ஒருமுறை அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க தீர்மானித்தார். ஆனால் அவரால் தனது பசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் வியாச முனிவரிடம் வழிகாட்டுதல் கேட்டார். அவர் நிர்ஜல ஏகாதசியை அனுசரிக்க அறிவுறுத்தினார். இது வருடத்தில் உள்ள அனைத்து 24 ஏகாதசிகளின் ஆன்மீக நன்மையையும் வழங்குகிறது. எனவே இந்த நாள் பீமசேனி ஏகாதசி, பீம ஏகாதசி அல்லது பாண்டவ ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய